இப்படி ஒரு நிலைமை கண்டிப்பா வேற யாருக்குமே வரக்கூடாது. ஒட்டுமொத்த இந்தியாவுல இது அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. गाड़ी पानी में गिरने के बाद लगभग 2 घंटे गाड़ी में जो लड़का था उसमें गाड़ी भी नहीं डूबी थी, नहीं वो लड़का डूबा था। 2 घंटे उस लड़के ने अपने फोन की टॉर्च जला के रोड पे जितने भी लोग चल रहे थे उनसे मदद मांगी थी। யூபி கிரேட்டர் நொய்டாவை சேர்ந்தவர் யுவராஜ் மேத்தா தன்னோட வேலையை முடிச்சிட்டு ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்காரு. வீட்டுக்கு பக்கத்துல 500 மீட்டர் தொலைவுல வந்துட்டு இருந்தப்போ அடர்ந்த பனிமூட்டம் காரணமா கார் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து ஏற்பட்டிருக்கு. இதுல சாலையுடைய தடுப்பு சுவரை உடைச்சுக்கிட்டு சாலையை விட்டு கார் தடம் புரண்டதா சொல்லப்படுது. விபத்துக்கு பக்கத்துல 30 அடி ஆழம் கொண்ட பள்ளத்துல தேங்கி இருந்த தண்ணீர்ல இந்த கார் மூழ்கி இருக்கு. உடனடியா யுவராஜ் தன்னுடைய அப்பாவுக்கு போன்ல நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அவங்களோட அப்பாவும் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லியிருக்காங்க. சம்பவ இடத்துக்கு போலீஸ் துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் வந்திருக்காங்க. காருடைய மேற்புறம் நின்னுக்கிட்டு யுவராஜ் அவர்கள் கத்தி இருக்காரு. எப்படியாவது தன்னை மீட்டுருவாங்க அப்படின்னு போராடி இருக்காரு. செல்போனோட டார்ச் லைட் ஆன் பண்ணி சிக்னலும் கொடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. சுத்தி அத்தனை பேர் இருந்தும் யாருமே அவரை காப்பாத்த முன்வரல அப்படின்னு சொல்லப்படுது. மீட்பு பணியாளர்கள் சிரமப்படுவதை பார்த்துட்டு அந்த வழியா போன உணவு டெலிவரி பண்ற ஊழியர் ஒருத்தர் உதவி பண்ணணும் அப்படின்னு அவரு குழியில குதிச்சிருக்காரு. பல மணி நேரத்துக்கு அப்புறமா அவருடைய உடலை மீட்டிருக்காங்க. உசுரோட இருந்த மனுஷங்க முயற்சி பண்ணா காப்பாத்தி இருந்திருக்கலாமே அப்படின்னு பல பேரு அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் கூட இது சம்பந்தமா ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் நாடு முழுக்க அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.